தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்தார். எவ்வாறு உணர்ந்தார்கள் என்றால், விமானத்தில் போவார்கள், ட்ரெயினில் போவாங்க, பைக்கு கார்லாம் போவாங்க. அவங்களுக்கு பஸ்ஸுன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் இந்த பேருந்துக்காக காத்திருப்பார்கள். அதிலும் தாய்மார்கள் பேருந்துக்கு கட்டணம் கட்ட முடியாமல் எவ்வளவு தவித்தார்கள் என்பதை எல்லாம் அறிந்த முதல்வர் தான் உடனடியாக சிந்தித்து செயல்பட்டு நகர பேருந்திலே நாள் ஒன்றுக்கு தாய்மார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பேருந்திலே ஏறி இறங்கலாம், கட்டணம் இல்லாமல் இறங்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து, அதற்காக கட்டணம் இல்லாமல் இல்லை, 2740 கோடியை முன்புறமாக கட்டி ஒரு தாய்மார் பேருந்திலே காலெடுத்து வைத்தால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16 ரூபாய் அவருக்கு உடனடியாக கண்டக்டரிடம் வழங்கி விடுகிறார். அதுதான் இப்போது ஓட்டுநர் நடத்துனர்கள் மாதம் முடிந்தவுடன் ஊதியம் வாங்கின்ற நிலை இருக்கிறது என்றால், தாய்மார்களுக்கு இந்த திட்டத்தை தந்து அந்த நிதியை கொடுத்து போக்குவரத்து கழக ஊழியர்கள் மகிழ்ச்சியோடு பணியாற்றுகின்றார்கள். அந்த அளவில் மிகச்சிறப்பாக இந்த துறையை கவனித்து வருகின்ற தம்பி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சட்டமன்றத்திலே தம்பி வகாப் அவர்களுக்கும் தெரியும், சட்டமன்றத்திலே பேருந்தை பற்றி ஒரு கேள்வி இருந்தால் துணை கேள்விகள் அத்தனை பேர்களும் கையை வைத்து கேட்பார்கள். குறுகிய காலத்தில் தான் இந்த துறைக்கு வந்த அமைச்சர் கேள்வி திருநெல்வேலியை பற்றியதாக இருக்கும். திருவள்ளூரில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன் கேட்டால் எழுப்பி அதற்கும் மனதிலே இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு எத்தனை முறை பஸ் போகுது, எத்தனை தடவை விட்டுருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி எந்த கேள்வி எத்தனை முறை எந்த கோணத்தில் கேட்டாலும் அத்தனைக்கும் பதில் சொல்லுகின்ற ஆற்றல் பெற்றவர் அருமை தம்பி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் என்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும். விக்கிரவாண்டி தேர்தலை ஒட்டி சட்டமன்றத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய உரை, போக்குவரத்து துறைக்கு அவர் மானிய கோரிக்கையிலே பதில் சொல்வதை விட அதிலே ஒரு உண்மை சம்பவங்களை சொன்னார். அவ்வளவுதான். விக்கிரவாண்டியே அவர் பேச்சை தான் நாடு முழுவதும் அங்கே கொண்டு சென்று சேர்த்தார்கள், தொகுதி முழுவதும். அந்த அளவுக்கு சிந்தித்து சிறப்பாக செயல்படுகின்ற ஆற்றல் பெற்றவர். அதுபோல் எந்த ஊருக்கு எப்போது பேருந்து தேவை என்பதை அறிந்து உடனடியாக அந்தந்த ஊர்களுக்கு பேருந்துகளை இயக்குவதில் தேவை அறிந்து தேவையான அளவுக்கு எந்த பேருந்து நிலையத்துக்கு சென்றாலும் நீண்ட நேரமாக பேருந்து வரவில்லை என்ற ஒரு நிலை இல்லாத நிலையை மாற்றியிருக்கின்றார். ஆகவே மீண்டும் ஒரு முறை திருநெல்வேலி மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.